பிரகாஷ் ராஜ், ஆடுகளம் கிஷோர், பசுபதி இவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல லேண்டு வாங்கி பண்ணையை வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமாக வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்ணுறாங்க குறைந்த விலைக்கு. உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேற என்ன துறையில் வந்து உங்களோட ஈடுபாடு இருக்குது? சார் இப்போதைக்கு எதுவும் இல்லை சார். இப்போதான் சொன்னேன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் சொன்ன பேர்லாம் தேர் ஆல் லெஜெண்ட்ஸ் இன் தேர் ஓன் வே. அண்ட் இப்போதைக்கு மூவி ஆஃப்டர் மூவி அதுதான் சார். வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் இல்லை. நல்ல படங்கள், நல்ல டிரெக்டர்ஸ், நல்ல ஒரு ப்ரொடியூசர்ஸ். முறை லோகேஷ் கனகராஜ் சொன்னார், நீங்கள் வந்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணணும்ன்ட்டு அவர்கிட்ட கேட்டால். ஆமாம், அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு படம் பண்ணுறதுக்கு பிற்காலத்தில் ஐடியாஸ் இருக்கா? இல்லை சார், இல்லை. அவரோட படங்களே, ஏன்னா அவர் கமல் சாரோட ஒர்க் பண்ணும்போது அப்போ நான் விக்ரமில் இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ கமல் சார் மானிட்டரில் பார்க்கணும். ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அசிஸ்டன்ட் ரைட்டரை வேலை பார்க்கறது தான். அண்ட் அந்த வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். ப்ளஸ் லோகேஷ் சார் அவர் ஃபேமிலி தானே. ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டேன். சார் அசிஸ்டன்ட் ரைட்டர் நான் வந்துடுறேன். பட் தேங்க்ஃபுல்லி அவர் எனக்கு ஒரு ஷார்ட் வச்சார் விக்ரமில். ஸோ அது எனக்கு சந்தோஷம். பட் நான் இது சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில். அவர் கூப்பிட்டுருந்தார் ஒரு நாளைக்கு ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணும்போது கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணுறது மானிட்டரில் பார்த்தேன். ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீலிங் சார். அதுவும் சார் இந்த அநீதி, கைதி, மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வைலண்டாக, ரொம்ப ஒரு மன ரீதியாக உள்ள மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க. நிஜ வாழ்க்கையில் பெண் ரசிகர்கள், பெண்கள்லாம் உங்கள்கிட்ட எப்படி பழகுறாங்க? நேரில் பக்கத்தில் வராங்களா? எப்படி ரசிகைகள், குறிப்பாக பெண் ரசிகர்களோட இதெல்லாம் எப்படி இருக்கு? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் சார்? இல்லை சார், அது கேரக்டர் சார். நேரில் ரொம்ப ஃபார்ச்சுனாக இருந்திருக்கேன். என் சின்ன வயசுலேருந்து க்ரோன் அப் வித் சம் பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் விமன். பாட்டியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அம்மாவோட சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், கசின் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாருமே என் ரியல் சைட் பார்த்துருக்காங்க. ஸோ இல்லை அப்படிலாம் எதுவும். அர்ஜுன் சார் பக்கா வில்லன் ரோல்ல அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்போ ரொமான்டிக் ரோல்ல மேம் இதில் இருக்கு மேம். ரசவாதியில், சாரி இதுன்னு சொல்லிட்டேன், ரசவாதியில் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கு. ஸோ அநீதியில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்தது, ரசவாதியில் நிறைய ரொமான்ஸ் இருக்கும். ப்ளீஸ் நீங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்து சொல்லுங்கள் ரொமான்ஸ் ஓகேயா இல்லையான்னு. சாந்தகுமார் சார் ஓகே சொல்லிட்டாரு, தெரியல, நீங்கள் தான் பார்த்து சொல்லலாம் சார். சினிமாக்காக டெய்லியும் மெனக்கட்டுற விஷயங்கள் ஏதாவது இருக்கா நீங்கள்? ஐ திங்க் கேரக்டர் பை கேரக்டர் மேம் சார். அது எந்த கதை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் கண்டிப்பாக டைரக்டர்ஸ்கிட்ட கேட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ, என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்காக கண்டிப்பாக பண்ணுவேன் சார். இல்லைன்னா ஜஸ்ட் வாட்சிங் லாட் ஆஃப் வேர்ல்ட் சினிமா சார், அது மட்டும் தான் பண்ணுறேன் சார். அர்ஜுன், நிறைய பேருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கரியரில் வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஃபார்ச்சுனேட் இந்த கிடைச்சிருச்சு. அடுத்து நீங்கள் சொல்ல போகிறதெல்லாம் நியூ கமர்ஸ் அப்படின்னும் போது அந்த லேர்னிங் அன்லேர்னிங் ஒன்று இருக்கும்ல, அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு ஒன்று டேக் இட் அப். இல்லை சார், லைக் யூ செட், அது ரொம்ப ஃபார்ச்சுனேட் டு பி ஒர்க்கிங் வித் சம் ஃபேண்டாஸ்டிக் டைரக்டர்ஸ் அண்ட் இன்னும் பைப்லைனில் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் ஆல்சோ சம் பிரில்லியன்ட் டைரக்டர்ஸ். பட் ஐ திங்க் இவர் இப்போ கேட்ட நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ணுறீங்களான்னு. For me, directors are directors. I don't see myself. I'm still learning எல்லா படத்துலையும். So I approach every movie as a newcomer only. And அவங்க ஏதாவது புதுசாக கொண்டு வாங்கல to the table. So I think I will learn and adapt from them because அவங்க சொல்கிற விஷயம் நான் ஃபாலோ பண்ணுவேன். அது எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டராக இருக்கட்டும் or even if it's a new director. I think I want to be a director's actor. So அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கைப்பிடிச்சு அப்படி போயிடுறேன் சார். சார், இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ கமரை வந்து நிறைய வந்து இது பண்ணுவாங்க, வளர விடாத மாதிரி. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 வருஷமாக இப்போது தேங்க்ஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. அதுக்காக தான் தேங்க்ஸ் மீட். சார் நான் வளர்ந்துருக்கேன்னு சத்தியமாக தெரியல. திஸ் தேங்க்ஸ் மீட் வாஸ் ஒன்லி பிகாஸ் நான் துபாயிலேருந்து ஐ வாஸ் வாட்சிங் மூவிஸ் இன் த தியேட்டர் சார். அண்ட் யாருமே நோ ஒன் இன் த ஃபேமிலிஸ் இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தி ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் அது ஒன்ஸ் ஹூ பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் உங்களோட ஃபீட்பேக், ஆடியன்ஸோட ஃபீட்பேக் பார்த்து தான் ஐ வுட் லைக் டு பிலீவ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் சார் இந்த தேங்க்ஸ் மீட். ஐ டோன்ட் சீ மை செல்ஃப் as growth. ஸோ படி லேர்னிங் சார். எவ்ரி மூவிஸ் அ லேர்னிங். பட் உங்களை எல்லாரும் மீட் பண்ணி தேங்க் பண்ணணும் இருந்தது சார். அதனால தான் இன்னைக்கு இது மீட். என்ன சார் கேட்கல? என்ன ஃபேஸ் பண்ணிருக்கேன் சார்? புரியல. அதாவது புதுசாக வர நியூ கம்மர் அப்படிங்கப்போ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் வர ப்ராப்ளம்ங்க உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க?
இல்லை சார், நிறைய ரிஜெக்ஷன்ஸ். ஐ திங்க் எல்லாருக்குமே அப்படி தான். நிறைய ரிஜெக்ஷன்ஸ், வாய்ஸ் நிறைய பேர் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். பட் ஐ திங்க் எல்லாமே ஒரு லேர்னிங் தானே சார். ஐ திங்க் இனிஷியலி நிறைய பேர் வாய்ஸ் பற்றி மட்டும்தான் பேசினாங்க. பட் ஐ திங்க் மூவி ஆஃப்டர் மூவி, அது ஹலிதோட லோனர்ஸ்லேருந்து அநீதியிலேருந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஐ எம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே அந்த பெர்ஃபார்மன்ஸ், வாய்ஸ் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் பார்ப்பீங்க நம்புகிறேன். பட் இல்லை சார், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஐ திங்க் எந்த ரிக்ரெட்டும் இல்லை. எவ்ரி டேஸ் அ லேர்னிங். எல்லா படங்களிலும் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய டெக்னீஷியன் ஒரு லேர்னிங் தான். ஸோ நோ ரிக்ரெட் சார். தேங்க்யூ. புரியல சார், கேட்கல சார், சாரி. இல்லை இல்லை இல்லை. ஆமாம் 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 சார், அப்படி இல்லை சார். எனக்கு மை ப்ரீவியஸ் மூவி தான் சார். நான் அப்படி யாரையும், நான் இப்போ தான் சார் ஐம் ஸ்டார்டிங். ஸோ அப்படி போட்டியாக யாரும் பார்க்கல. நல்ல படங்கள், நல்ல டிரெக்டர்ஸ், நல்ல டெக்னீஷியன்ஸோட படம் பண்ணோம். டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணோம். அவ்வளோதான் சார். வேறு பெருசாக போட்டியாக யாரும். அர்ஜுன் சார், நீங்கள் ஆல்ரெடி பேங்க் ஜாப்ல இருந்திருக்கீங்க, எஃப்எம் சைடு இருந்திருக்கீங்க, இப்போ ஆக்டராக இருக்கீங்க. எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணேன். பட் த ஹாப்பியஸ்ட் ஃபீலிங் எனக்கு ஷூட் பண்ணுறது தான். ஐ திங்க் ஆக்டராக இருக்கிறது தான் வெரி வெரி ஹாப்பி. தாயில் ஒரு கதை கேட்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி பீங் பார்ட் ஆஃப் மூவிஸ். ஏன் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுறதுல வந்து ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி தான் பண்ணுறீங்களா, இல்லை வர்ற படங்களை நமக்கு எது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? எதனால இவ்வளோ ரொம்ப கம்மியான படங்கள் பண்ணுறீங்க? இல்லை மேம், நான் ஒரு படம் தான் ஒரு டைமுக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். பட் நான் எதுவுமே அப்படி பெருசாக செலக்ட் பண்ணல. அது ஐ பீன் வெரி ஃபார்ச்சுனேட். நிறைய நல்ல டிரெக்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட படங்கள் இப்படி பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். பட் இருக்கு, ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ஷூட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆகுது எல்லா படங்கள். ஸோ சார், அர்ஜுன் சார், சார் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஹீரோயின் தான் எனக்கு ஆப்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லை சார், நிறைய ஃபேண்டாஸ்டிக் ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் லோகேஷ் சார் படத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீரோயின்ஸ் அவர் ஆஃபர் பண்ண மாட்டார். பட் இல்லை, துஷாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் டானியா, ரேஷ்மாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சிவாத்மிகாவோட ஒர்க் பண்ணி முடித்தேன். ஸோ லிஜோமோலோட ஒர்க் பண்ணேன். ஆல் ஆஃப் தெம் ஆர் வெரி நைஸ் ஆக்டர்ஸ் சார். அவங்களோட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். ஹோப்ஃபுல்லி அவங்க எல்லாரோடையும் மறுபடியும் கொலாபரேட் பண்ண ஐ பி ஹாப்பி சார். இல்லை, அதாவது உங்களுக்கு இந்த ஹீரோயினோட ஒர்க் பண்ணணும்னு கேட்டார். அவங்க யாராவது உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஏன்னா நீங்கள் சொல்ல விரும்பலை, அதனால தான் இப்படி கேட்குறேன். இல்லை, அது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஸோ அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு நம்புகிறேன். தெரில, அது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சார். இல்லை, இந்த வாய்ஸை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி ஏன் சார் என்ன சார்? ஆமாம்மா சொன்னாங்க சார். சார், லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ நடிகராக மாறிட்டார். இனிமேல் ஆல்பம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நடிப்பு, அந்த ரொமான்ஸ்லாம் எப்படி இருந்தது? அவர் ஹீரோவா நடிப்பாரா உங்க பார்வையில்? தெரியல சார், அது அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் இல்லை, பட் அந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த வீடியோ எனக்கு காமிச்சிருந்தாரு. அவரா இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லு மச்சி பார்த்து சொல்லு சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. மீன்ஸ் அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. ஏன்னா மாஸ்டரில் அந்த கிளைமேக்ஸ் ஷாட்டில் அவர் நடிச்சிருந்தாரு. அண்ட் அவர் ரொம்ப நர்வஸாக இருந்தார். ஸோ டு சி இந்த சைடில் அவர் பார்க்கும்போது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. பட் இதுக்கப்புறம் அவர் பண்ணுவார் இல்லைன்னு எனக்கு தெரில, கேட்டு தான் பார்க்கணும். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ சார். ஐ திங்க் அவர் இப்போ கூலி அண்ட் அவரோட லைனப்பில் ரொம்ப பிஸியாக இருக்காரு. பட் ஐம் ஷோர் ஹி வாஸ் ஹாப்பி டு கொலாபரேட் வித் ஸ்ருதி அண்ட் RKFI. ஸோ அர்ஜுன் தாஸ் சார், டாபிக் எடுத்தாலும் அதில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்துடுறீங்க. உங்களுக்கும் அவருக்குள்ள உள்ள என்ன அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி, அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது, உங்கள் வாய்ஸை உங்களை அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? ப்ளஸ் என்ன மைனஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லோகேஷ் வந்து சார் ஐ திங்க் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிற ரீசன் வந்து லோகேஷ் தான். ஸோ எந்த மேடையிலையும் நான் எப்பவுமே அவரோட பேர் அண்ட் தேங்க்யூ சொல்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த கிரேட்ஃபுல்னஸ்க்காக எப்பவுமே அவர் பேர் சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் கைதியிலேருந்து தான் இன்னும் எல்லாருக்குமே அந்த நான் இருக்கேன்,
தெரிய வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி மாஸ்டரில் வந்து சான்ஸ் கொடுத்தாரு. அண்ட் இப்போ ரீசெண்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம், அண்ட் இப்போ ரீசெண்ட்லி எல்சிக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வேறு கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதனால தான் லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர், ஒரு மென்டோர் மாதிரி. அண்ட் விக்னா சாரும் அப்படி தான், அந்த கார்மெண்ட் டிரெக்டர், இவங்க 2 பேரும் என்னோட மென்டோர்ஸ். அண்ட் இப்போ மதுமிதாவோட ஒர்க் பண்ணாலும் மதுமிதாவும் மென்டோர். பட் லோகேஷையும் அடிக்கடிக்கிறதுனா ஐ திங்க் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அவரால் தான். அண்ட் அவர் எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. மூவிஸாக இருக்கட்டும், ஈவன் பர்சனலி ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும்னா கண்டிப்பாக அவரை ஃபோன் பண்ணி கேட்பேன். ஸோ அதனால தான் லோகேஷ். அண்ட் சாரி சார், உங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். இனிஷியலி ஸ்கூல்லேருந்து வாய்ஸ் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க. அந்த டைமில் ரொம்ப குண்டா வேறு இருந்தேன். ஸோ ரொம்ப பேட் காம்பினேஷன் அது. பட் இல்லை சார், அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஃபைன். நான் ரேடியோவில் வேலை செய்யும்போது நிறைய லிஸ்னர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து தேர் வாஸ் அ கான்ஃபிடென்சிங், ஓகே சில பேருக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கணும்னு சொல்லி. அண்ட் இப்போ ஐ திங்க் தி ஆடியன்ஸ் அண்ட் சர்டன் பீப்புள் ஃப்ரம் த ப்ரெஸ் ஆல்சோ அவங்க அப்ரிஷியேட்டிவாக இருந்திருக்காங்க வாய்ஸ் பற்றி. நான் ஒரு பிளெஸிங்காக தான் சார் பார்க்குறேன். ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங். ஐ எம் ஹோப்பிங் people continue to like the voice and a little bit of performance. அதுவும் சார் ஆக்சுவலாக இந்த வாய்ஸை வச்சாவே எங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த கைதியில் வர அந்த போதை, அதுக்கப்புறம் மாஸ்டர், இந்த மாதிரி தான் வருது. உங்கள் வாய்ஸை வச்சு தான் அது அந்த சூஸிங் பண்ணுறாங்களா கேரக்டர் வைஸ் உங்களை, இல்லை உங்களை இவர் தான் கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும் இந்த மாதிரி சீன்ஸுக்கெலாம்? ஏன்னா உங்களை பின்தொடர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய ஜென்ரேஷன் லேடிஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் படங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வந்து போதை கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல சார்? இல்லை சார், இப்போ ரசவாதியில் சுத்தமாக அந்த மாதிரி எதுவும் இல்லை. சாரி, அநீதியிலையும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. விஷால் வெங்கட் படத்துலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஐ திங்க் நீங்கள் சொல்கிற படங்கள் வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஈவன் போர்லியும். இன்ஃபேக்ட் எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் அந்த காலேஜில் ஒரு பார்ட்டாக இருந்தேன். பட்